கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இது நடந்தது. இது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு எனக்கு சொல்யூஷனோ ஆன்சரோ பெர்ஃபெக்டா தெரியல. சரி ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சேங்க. என் கூட ஒர்க் பண்ற ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, நீங்க ஏங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி குக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்தீங்க வாரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன தேவையோ அதெல்லாமே ரெடி பண்ணி சமையல் பண்ணி அப்படியே ஃப்ரோசன் பண்ணிடுவாங்களாங்க. ஏன் ஈவன் வந்து சாம்பார் கூட அப்படிதான் பண்ணுவாங்க. ரெடி பண்ணி ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க. பேன் கேக்கு, தோசை இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க அந்த வாரத்துக்கு தேவையானதை. எனக்கு வந்து இதை கேட்கும் போது நம்பவே முடியல. உங்க சொன்னது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்க எப்ப கேட்காங்களோ அந்த டைம்ல எடுத்து சூடு பண்ணி கொடுத்துடலாம். காலையில இட்லி மட்டும் அவிச்சிட்டு சாம்பார் எல்லாமே ஃப்ரோசன் பண்ணிடுவாங்களாங்க. அதை எடுத்து அப்படியே சூடு பண்ணி அந்நேரம் சாப்பிட்டுருவோம். இப்போ மதியம் தேவைன்னா ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிடுவாங்க. வீக்குக்கு தேவையான குழம்பு எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்கல்லங்க ஃப்ரோசன்ல, அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டா ஹெல்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.